ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் சேமியா ஸ்பெகட்டி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்பெகட்டி செய்கிற மெத்தட் தான், அதை நான் சேமியா வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். நான் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத சேமியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை லைட்டாக ஆயில் போட்டு வறுத்துக்கோங்க. இந்த சேமியாவை நம்ம உடைக்கலாம் கூடாது. அது எந்த சைஸில் இருக்கோ அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கேரட், கேப்சிகம் கொஞ்சம், பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டு கொஞ்சம், பூண்டு துண்டு கொஞ்சம், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், நான் காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக், ஆரிகனோ, டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன். இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயமும் தக்காளியும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த சேமியா முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா இந்த தண்ணியை நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு இந்த சேமியாவை இதில் நம்ம போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் போதுங்க. டக்குன்னு இது வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. நான் தண்ணியில் போட்ட 2 நிமிஷம் தாங்க, இது கரெக்டாக வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம். இஞ்சி துண்டு, பூண்டு துண்டு இது 2யும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கேரட் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுறேங்க. கேப்சிகம் போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. ஒரு மூடி போட்டுடுறேன். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது இந்த அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயம் விழுது இதில் போட்டுடுறேன். உங்களுக்கு தக்காளி வெங்காயம் அப்படியே போட்டு வதக்கணுன்னா கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் அரைச்சி போடுறதுனால நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா 2த்தையும் வதக்கி விட்டுட்டேன். இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த சேமியாவை நான் போட்டுடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், நான் எல்லா சேமியாவையும் போட்டுட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா மசாலாலாம் கீழே இருக்கு இல்லைங்களா, நல்லா இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக நான் அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடுறேன். ஆரிகனோவையும் போட்டுடுறேன். எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ சாஸ் அதையும் போட்டுடுறேன். டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அந்த கொத்தமல்லி தூவிடுறேன். எதுவுமே இந்த சேமியா எதுவுமே குழையாமல் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சேமியா ஸ்பெகட்டி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.